نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்திலே போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த அவையிலே இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களாகிய உங்களுக்கும், அதே போன்று இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்களுக்கும் சலாமை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, மிக சிறப்பான ஒரு அமர்வு. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை விடப்பட்டு, அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பெரியவர்கள் எல்லாம் பரபரப்பாக நாட்களை கடத்தி கொண்டிருந்த ஒரு சூழல். பலருடைய சிந்தனை எங்காவது வெளியே சென்று விட்டு வருவோம் என்று சுற்றுலாவை நோக்கி திரும்பி இருந்தது. சிலர் உறவுகளை பலப்படுத்தக்கூடிய சொந்த பந்தங்களை நோக்கி திரும்பி இருந்தார்கள். ஆண்களுடைய நிலையை நீங்கள் கேட்கவே வேண்டாம், முழுக்க முழுக்க அரசியலை நோக்கி திரும்பி இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது, என்னவெல்லாம் இனி நடக்கும், எப்படி நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் கோடை காலம் என்பது ஆரம்பமாகிறது. இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்க பணியை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு வரம். அதை கேட்க வேண்டியதே இல்லை, அப்படிதானே? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். நீங்க என்னைக்கு பிள்ளைகளை எங்கள்கிட்ட தருவீங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 4 சூறாக்களை 5 துவாக்களை எப்படி கற்றுக் கொடுக்கலாம், அதன் மூலம் மறுமை நாளிலே நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க கொடுத்ததே கொடுத்தீங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் மிக சரியான முறையிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம என்ன செஞ்சோம்? ஆரம்பத்தில் ஒரு 5-6 பிள்ளைங்க பேசுனாங்கல்ல, 10 பிள்ளைகள் பேசியிருப்பாங்களா, ஒரு 5 பிள்ளைங்க பேசுனாங்க. இந்த மேடையில ஏறி பேசுற அந்த பழக்கம் இருக்குது பாருங்க, இது உண்மையிலேயே அல்லாஹுடைய ஒரு பேரருள். நீங்க அங்க இருந்து பாக்குற வரைக்கும் பயப்படுவீங்க. இங்க வந்து பேச ஆரம்பிச்ச உடனே கைகால்லாம் நடுங்கிரும். பேசி முடிச்ச உடனே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சே, இதை பேசணும்னு நினைச்சேன், பேச முடியாம போயிருச்சே. எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும் என்ன செய்வாரு, பேசி முடிஞ்ச உடனே இந்த வார்த்தையை சொல்வாரு. பயந்து பயந்து மேடைக்கு வந்தாரு, அவர் கூட சொல்வாரு, என்ன சொல்வாரு? பேசணும்னு நினைச்சோம், அந்த பாயிண்ட பேச முடியாம போயிருச்சு, சரி அடுத்த மேடையில பாத்துக்கலாம். ஏறுற வரைக்கும் பயம், ஏறின பிறகு நடுக்கம், இறங்கின உடனே சொல்ற வார்த்தை என்ன? பேசணும்னு நினைச்சதை பேச முடியாம போயிருச்சு. அப்படிப்பட்ட மேடை இது. இந்த மேடைகள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய மேடைகள், ஜும்மா மேடைகள், அப்படியான மேடைகள். அல்லாஹ் உங்கள் வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் இந்த மேடைகள்ல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி, தூதரை பற்றி, தீனுல் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் வாழ்வில் செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதானே.
பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். பேச்சாளருக்கெல்லாம் இஸ்லாத்துல பஞ்சமே கிடையாது. செயல்பாட்டாளர்கள் யார்? யாரிடத்திலே செயல்பாடு இருக்கிறது? அல் குர்ஆன் கேக்குதே, லிம தகூலூன மா லா தஃஅலூன் என்று பேசுகிறதே, நீங்கள் செய்யாதது எதற்காக சொல்கிறீர்கள் என்று. அப்ப செயல்பாடோடு சேர்ந்த ஒரு பேச்சாளராக நம்ம பிள்ளைங்க உருவாகணும். மார்க்க கல்வி அறிவில் சிறந்தவர்களாக உருவாக வேண்டும். அது இந்த மதரசா, இந்த 15 நாட்களுடைய வகுப்பு, அவங்க மக்தப் மதரசால படிச்சிருந்தாலும் இந்த வகுப்பு என்ன செய்யும்? அந்த பிள்ளைகளை பேச்சாளர்களாக உருவாக்கி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இங்க அதிகமாக தாய்மார்கள் இருக்கிறீர்கள். பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் தான் மதரசாவுக்கு தயார் செய்து அனுப்பியிருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை காலையில் எழுந்ததிலிருந்து அவர்கள் பள்ளிக்கூடம் செல்கின்ற வரைக்கும், அவங்களுக்கு ஆட்டோ வர்ற வரைக்கும், அவங்களுக்கு வேன் வர்ற வரைக்கும் நீங்க தான் அவங்க பின்னாடி நிக்கிறீங்க. மாலையில எப்பண்டா என் பிள்ளை சேருவான் அப்படின்னு வழி மேல விழி வைத்து அவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். வாப்பாவுக்கு அந்த வேலை இருக்காது. ஏன்? அவர் சம்பாதிக்க ஓடி விடுவார். அவரு குறைஞ்ச வேலை கிடையாது, கூடுதல் வேலை தான் அவருக்கும். சம்பாதிப்பதை நோக்கி ஓடி விடுவார். காலையில கிளம்பினார்னா இரவுலதான் வீட்டுக்கு சேருவார். அப்போ ஒரு தாய் அந்த பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தாய்மார்களை சாதாரணமா நினைக்காதீங்க. நிறைய தாய்மார்கள் என் வேலை என்ன, வீடு அடுப்படி வீட்டை சுத்தம் பண்ணணும், பிள்ளைகளை குளிக்க ஊத்தணும், அவர்களை தயார் செய்து மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் அனுப்பக்கூடிய பிள்ளைகள் தான் நாளைக்கு இந்த சமூகத்திலே தலை சிறந்த தலைவர்களாக, மார்க்கறிஞர்களாக, சமூக பாதுகாவலர்களாக உருவாகுவார்கள். நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க. ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க தாபிய சமூகத்தை சார்ந்தவர், தாபியா. அவர் அந்த தாபியாக இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர் உருவாக்கப்படுகிறார். எப்படி தெரியுமா? அவருடைய வாப்பா அப்துல் ரஹ்மான் ரபியாவை கொண்டு போய், ரபியாவை அவருடைய தாயுடைய வயிற்றுல ரபியா உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் சிசுவாக, குழந்தையாக, கருவாக அந்த குழந்தை என்ன செய்யுது? தாயுடைய வயிற்றுல இருக்குது ரபியா. அப்ப வாப்பா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? அவரு நம்மள மாதிரி வேலைக்கு போகல, அவர் ஜிஹாதுக்கு போய்விட்டார். வாப்பாவும் அப்படிப்பட்ட வாப்பா, ஜிஹாதுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது 30,000 திர்ஹம்களை தன்னுடைய மனைவியுடைய கையில கொடுத்து, ரபியாவுடைய உம்மாவுடைய கையில கொடுத்துட்டு அவர் போறாரு ஹிஜ்ரத்துக்கு, ஜிஹாதுக்கு போறாரு. ரொம்ப காலமாகுது. அதுக்குள்ள இந்த அம்மா அந்த பிள்ளைய தயார் செய்யறாங்க. நாம நம்ம பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை, நம்முடைய பேத்திகளை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இந்த ரபியா என்பவர். ரபியா ரஹ்மஹுல்லா தயார் செய்யப்படுகிறார். எப்படி தயார் செய்யப்படுகிறார் தெரியுமா? அவங்க கேட்கிறாங்க, நான் ஒரு 30,000 திர்ஹமை கொடுத்துட்டு திரும்பி வரார். ஜிஹாதுல இருந்து போர்லாம் முடிஞ்சு திரும்பி வரார். ஒரு 30,000 திர்ஹத்தை கொடுத்துட்டு, நான் ஜிஹாதுக்கு போனனே 30,000 திர்ஹத்துக்கு கணக்கு காட்டுங்க அப்படிங்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, 30,000 திர்ஹத்துக்கு கணக்கு என்ன தெரியுமா? அந்த மதீனா நகரத்துல, அந்த மதீனா யூனிவர்சிட்டியில ஸ்காலரா நிக்கிறாரு உங்க புள்ள, அதுதான் 30,000 திர்ஹம். பாருங்க, அவர் பெரிய மார்க்க அறிஞராக நின்று கொண்டிருக்கிறார். யாருக்கு மார்க்க அறிஞர்? வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது இமாம் மாலிக் அவர்களுக்கு மார்க்க அறிஞர். இமாம் மாலிக் யார்? இமாம் மாலிக் அவர்கள் ரபியாவிடத்திலே பாடம் படித்தவர். நமக்கு ரபியா தெரியாது, யார தெரியும்? இமாம் மாலிக் தெரியும். தெரியாத யாருமே கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா தெரியாத எந்த ஒரு தௌஹீத்வாதியும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ரபியா எத்தனை பேருக்கு தெரியும்? ரபியா அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. அவங்க பிற்காலத்தில் என்ன செய்யறாங்க? கிதாபுகளை எழுதுறாங்க. யாரு? மாலிக் ரஹ்மஹுல்லா கிதாபுகளை எழுதுறாங்க. ஹதீஸ் கிரந்தங்களை தொகுக்கின்றார்கள். ஒவ்வொரு ஹதீசுகளுக்கும், ஒவ்வொரு கிதாபுகளுக்கும் மொழிபெயர்ப்புகளை, மக்களுக்கான விளக்க உரைகளை, ஃபிக்ஹ்களை கொண்டு மக்களிடத்திலே சேர்க்கிறார்கள். மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தலை சிறந்த மார்க்கறிஞர்களாக உருவாக்குகிறார்கள். உருவாக்குனது யாரு? ரபியா ரஹ்மஹுல்லா அவங்க உருவாக்குறாங்க. அப்போ ஒரு தாயுடைய வேலை என்ன செய்யுது? ஒரு தாய் ஒரு பிள்ளையை உருவாக்குகிறார், தன்னுடைய மகனை உருவாக்குகிறார், மார்க்கறிஞராக உருவாக்குகிறார். மார்க்கறிஞர்னா சும்மா மார்க்கறிஞர் இல்ல, தலை சிறந்த மார்க்கறிஞர். என் பிள்ளை அவன் ஒரு ஆலிம்
ஆலிம்சானாலே நமக்கு என்ன பார்வை இருக்கும்? ஆலிம்சானாலே பள்ளிவாசல்ல வேலை செய்வார், மாதம் மாதம் அவருக்கு ஒரு 10,000-20,000 ஊதியம் வரும், அதை கொண்டு அவர் குடும்பத்தை நடத்துவார். அதனாலேயே நிறைய பேர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ பார்த்திருக்கிறீங்களா? நிறைய ஊர்கள்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்பவும் ஆலிம்சானா பொண்ணு கிடையாது. ஏன்? அவருக்கு மாச வருமானம் பிக்சட். எவ்வளவுதான் மாச வருமானம்? எவ்வளவு? 15-20 கொடுப்பாங்க. அதுக்கு மேல மாத வருமானம் கிடையாது. ஏன்? இன்னைக்கு மஹல்லாக்கள் அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. 5 நேரம் தொலை வச்சா போதும், பாங்கு சொன்னா போதும். இது போன்ற மதரசாக்கள் உருவாக்கப்படவில்லை. அதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன? இது போன்ற மதரசாக்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் காலையில பள்ளிவாசலில் தொலை வைப்பது மட்டும் அவருடைய வேலை இல்லை. காலையில் தொலை வைத்து விட்டால் வகுப்புக்கு செல்ல வேண்டும், மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்கின்ற சூழல் உருவாக்கப்படாததனுடைய விளைவு 20க்கு மேல கொடுக்க முடியாது. அதான் இயல்பு. ஏன்? வேலை கிடையாது. வேலை இருந்தா தானே கொடுக்க முடியும். 5 வேளை வருவாரு, 5 வேளையுமே ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சமாக வேலை செய்வார். மாதம் 20,000 ரூபாய் ஊதியம் கொடுக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அந்த சூழல்கள் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு இடங்கள்லையும். அப்ப இங்க இமாம்களை உருவாக்குறாங்க. நம்ம இந்த விஷயத்துல நாம முடிவெடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அல்லது பெரிய ஒரு வியாபாரியாக தனக்கு பிடித்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு பெரிய பிசினஸ் மேனா அவன் உருவாகலாம். ஆனால் அவன் மார்க்கத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை பயந்தவனாக இருக்க வேண்டும். அதை உருவாக்கி காட்டுறாங்க அந்த அம்மா. இது ஒரு தாயுடைய கரத்துல இருக்குது. அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அல் உம்மு மதரசத்துல் ஊலா அப்படிம்பாங்க. இது ஹதீஸ் கிடையாது, இது என்ன அரபி பழமொழி. அல் உம்மு மதரசத்துல் ஊலா, உம்மா தான் முதல் மதரசா. உம்மா இருக்காளே, அந்த பிள்ளையை பெத்தெடுத்த தாய் இருக்கிறாளே, அவதான் முதல் மதரசா. வாப்பாவுடைய சூழலை ஃபுல்லா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். உம்மாதான் அந்த பிள்ளையோட அதிகப்படியான நேரத்தை கழிக்க இருக்கிறார். அதிகப்படியான நேரத்தை அந்த பிள்ளையோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருப்பது யார்? அந்த தாய் தான். அப்படித்தான் சூழல் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப தாயிடத்திலிருந்து பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும்? ரபீ ரஹ்மஹுல்லா மாதிரி உருவாகணும். இமாம் ஷாஃபி அப்படிதான் உருவானாங்க. சின்ன பிள்ளையிலே வாப்பா இறந்து போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் வாப்பா இருந்தாரு. இமாம் ஷாஃபிக்கு வாப்பா கிடையாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் ஷாஃபி இமாம் ஹனஃபி அவர்கள் மௌத்தா போகக்கூடிய காலகட்டத்தில் பிறக்கிறாங்க. அப்பதான் பிறக்கிறாங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர். குர்ஆனை மனனம் செய்கிறார். 7 வயதில் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்து முடித்து விட்டார். 7 வயதுல நம்ம வீட்டுல, எல்லா வீட்லயும் கிடையாது, சிலருடைய வீடுகள்ல பிள்ளைகள் பல சினிமா பாடல்களை மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவலம்! அதை படிக்கிறார்கள், அதற்கு ஆடுகிறார்கள், அதற்காக தன்னை நடித்து காட்டுகிறார்கள். இதை பெற்றோர்கள் கண்டு ரசிக்கிறார்கள். அவமானமா இல்லையா? வெக்கமா இல்லையா? அப்படிப்பட்ட சமூகமா இந்த சமூகம்? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய பிள்ளை குர்ஆனை மனனம் செய்த பிள்ளையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல எவ்வளவு மனனம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சம்மர் கேம்ப் என்பது குர்ஆனை மனனம் செய்வதற்கான ஒரு வாசலை திறந்து விட்டுருக்கும். சம்மர் கேம்ப்ல அது ஒரு பாடத்திட்டம். எல்லா மதரசாக்கள்லையும் அது ஒரு பாடத்திட்டம். நாங்க கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக, எவ்வளவு வருஷம்? 21 வருஷமா இந்த ஒவ்வொரு வருஷமும் கோடைகால பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரோம். அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அவங்க 5 சூறாக்களோடு வந்தால், ஒரு 5 சூறாக்களை மனனம் செய்து வராங்கன்னு வைங்க, அவங்கள குறைஞ்சபட்சம் அந்த ஆண்டுல ஒரு 20 சூறாக்களை மனனம் செய்ய வைக்க வேண்டும். அந்த ஆண்டு கிடையாது, அந்த மாதத்துல, அந்த மாதமும் கிடையாது, வெறும் 3 வாரம் தான் நடக்கும். இங்க எத்தனை வாரம் நடந்துச்சு? 2 வாரம், 15 நாள். 15 நாள்ல எத்தனை சூறாக்களை அவர்களை மனனம் செய்ய வைக்க முடியுமோ அதை நாங்க செய்யணும். அதான் சவால். நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீ எத்தனை சூறாக்களை மனனம் செய்திருக்கிறாய் என்று. அவர்கள் மனனம் செய்திருப்பார்கள், நிறைய சூறாக்களை மனனம் செய்திருப்பார்கள். இமாம் ஷாஃபிக்கு அவங்க அம்மா கொடுத்த ட்ரைனிங், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒட்டுமொத்த திருமறையையும் அல்லாஹுடைய வேதத்தை 7 வயதிலேயே உள்ளத்தில் சுமந்தார்கள். நாம் அல்லாஹ்விடத்தை பிரார்த்திக்க வேண்டும். தாய்மார்களுடைய பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. பிள்ளைகளுக்கு ஒரு தாய் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே வேகமாக அங்கீகரிக்கப்படும். தந்தைக்கெல்லாம் இல்ல, தந்தைக்கு இருந்தாலும் அல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சொல்வது யார சொல்றாங்க? ஒரு தாயைத்தான் சொல்றாங்க. ஒரு தாயுடைய பிரார்த்தனை பிள்ளைகளுக்கு வேகமாக அங்கீகரிக்கப்படும். நீங்க ஒரு தவறான பிரார்த்தனையை செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு பாவமான பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அப்படி ஒரு வார்த்தையை ஒரு தாய் பயன்படுத்தக்கூடாது. பிள்ளை எவ்வளவுதான் சேட்டை செஞ்சாலும் சரி, எவ்வளவு மோசமானவனாக மாறி நின்றாலும் சரி, அவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் வெற்றி பெற்றவனாக, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவனாக வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை உங்களுடைய பிரதானமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பிள்ளைகள் வழிதவறி செல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம். காரணம் என்ன? பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான பிரார்த்தனை செய்யவில்லை, சரியாக அவர்களுக்கு வழிகாட்டவில்லை, சரியான இடங்களில் கொண்டு போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை, என் பிள்ளை ஹாஃபிலாக உருவாக வேண்டும், குர்ஆனை உள்ளத்துல சுமக்கணும், அவன் நல்லா படிக்கட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும், மார்க்கத்துல தடையே கிடையாது, ஆனா அது ஹலாலா இருக்கணும்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல மார்க்க கல்வி கண்டிப்பாக போடப்பட வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுக்கு அவங்க தாய் என்ன செய்யறாங்க? 7 வயதிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அவங்களும் மனனம் செய்யறாங்க. இந்த முன்னால சொன்னோம்ல, இந்த ரபியன்னு சொல்லி ஒருத்தர், அந்த இமாமுடைய கரத்தால் எழுதப்பட்ட ஒரு நபிமொழி தொகுப்பு, அந்த நபிமொழி தொகுப்பை மொத்தமாக மனனம் செய்கின்றார். நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபிமொழிகள் அதுல உள்ளடங்கி இருக்கும், ஃபிக்ஹ் சட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்படுகிற ஒரு 10 வயது 12 வயதுக்குள்ள என்ன செய்கிறார்? மனனம் செய்து முடிக்கிறார். அப்ப பிள்ளைகளுக்கு நாம எதை கொடுக்க போகிறோம் என்பதை நீங்கள் தான் கவனிக்க வேண்டும். இன்றைய நவீன காலம் என்பது எப்படி போய்கிட்டு இருக்குது தெரியுமா? ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைக்கிறான். ஒரு வீடியோ பார்த்தாலும் இன்ஸ்டால ஷார்ட்ஸ்ல பிள்ளைகளுக்கு வீடியோ கொடுக்கப்படுகிறது. ஒரு 3 செகண்டா அடுத்த வீடியோ, எதை பார்க்கிறான்? அடுத்து பார்க்கணும், அடுத்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம என்ன பார்த்தோம்னு ஞாபகம் வச்சிருக்கிறோமான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஷார்ட்ஸ்லயே பலருடைய காலங்கள் போயிருது, பல நேரங்கள் போயிருது. இப்படியே காலங்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வேகமா ஓடிக்கொண்டிருக்குது காலம் மாறி இருக்கு, மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும், அதுல எல்லாம் மாற்று இல்ல. ஆனா இன்னைக்கு மாறி இருக்குது பாருங்க இந்த காலம். இது வேகத்தை நோக்கி வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டம். இன்ஸ்டாகிராம்ல ஆட்சி அமைச்சிட்டு போயிருதான், ஒரு இன்ஸ்டாவை வச்சு என்ன செய்யறான்? ஆட்சி அமைச்சிட்டு போயிருதான். அந்த அளவிற்கு வேகம் எடுத்திருக்கிறது. ஜென்சின்னு சொல்லி ஒரு சமூகம் உருவாகி இருக்குது. வேகமா என்ன செய்யணும்? இன்னைக்கு திருமணம் செஞ்சு நாளைக்கு தலாக்க வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். நம்ம ஊர்ல தலாக்க எப்படி யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஊரில் தலாக்குடைய லிஸ்ட் எத்தனை, பட்டியல் எத்தனை? நேத்தைக்கு தானப்பா திருமணம் செஞ்ச, அடுத்த வாரம் ஒரு தெரு, சின்ன தெரு, முஸ்லிம் தெரு, முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி, போன வாரம் திருமணம் செஞ்ச, இந்த வாரம் தலாக்கு. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் செட் ஆகல. ஏன் செட் ஆகல? உள்ளத்துல ஈமான் செட் ஆகல. 2 பேருக்கும் ஈமான் என்கின்ற அந்த பேஸ்மெண்ட் இல்லாததனுடைய விளைவு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் லைஃப். அது கடைசி வரைக்கும் போகும், எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படும், பிரச்சனை இல்லாம வாழ்க்கை இருக்காது, அனுசரிச்சு போகணும் என்கின்ற அடிப்படைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காததனுடைய விளைவு ஈஸியா வாழ்ந்துடணும், ஈஸியா எல்லாம் முடிஞ்சிடணும், ஈஸியா எல்லாம் கிடைச்சிடணும், கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனுடைய விளைவு தான் 10th 12th ரிசல்ட் நெருங்கிட்டு, 10th முடிஞ்சிருச்சு அப்படிதானே, 12th ரிசல்ட், 12th முடிஞ்சு 10th வருது, நாளைக்கோ நாளை கழிச்சு வரப்போகுது. அப்ப இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பிள்ளைங்க, நான் நல்லா தான் எழுதியிருக்கிறேன்னு ஒரு அதிகப்படியான கான்பிடென்ட். சரி, அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் நினைச்ச மார்க் இருக்குது பாத்தீங்களா, அது கிடைக்கலன்னு உடனே தப்பான ஒரு முடிவு எடுக்கிறான். இதெல்லாம் சமூகத்தில் முஸ்லிம் பிள்ளைகள்கிட்ட இல்லாவிட்டாலும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் பலர்ல சிலர் இடத்துல அது என்ன செய்யுது, அந்த மாதிரி மோசமான ஒரு நோய் தொத்தி இருக்குது. நான் எழுதுனது இதானே, அல்லது நான் ஃபெயில் ஆயிட்டேன், அல்லது நான் நினைச்சதை அடைய முடியல. இது அதுல மட்டும் இல்ல, தற்கொலை என்பது, தவறான முடிவுகளை எடுப்பது என்பது ரிசல்ட்ல மட்டும் இல்ல. ஒரு ஆணை விரும்பி விடுகிறாள் அல்லது ஒரு பெண்ணை விரும்பி விடுகிறான், உடனே அது கிடைக்கலன்னு என்ன செய்யறான்? போய் தற்கொலை செய்து செத்து போய் விடுகின்றான். அப்ப இப்படி வேகமாக எதுவுமே உடனே கிடைக்கணும், அதுக்கு ரிசல்ட் இல்ல, நான் கொடுத்த எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் இல்லைன்னு வைங்க,
உடனே செத்து போகணும்னு நினைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைத்திருந்தால் 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. 23 ஆண்டு காலம் பொறுமையாக இருந்ததற்கான கூலிதான் ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பான சகோதரிகளே, பெற்றோர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தெடுப்பதில், அவனுடைய உள்ளத்துல ஈமானை விதைப்பதில் இன்னைக்கு அத்தியாவசியம் அதுதான். நீ எவ்வளோ கல்வியை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த கல்லூரிகளில் பள்ளிக்கூடத்துல அவர்களை நீங்கள் படிக்க வைத்தாலும் சரி, நீங்க தொழுதியா அப்படின்னு நீங்க கேட்கலன்னு வைங்க, உங்கள்கிட்டயே ஈமான் இல்லைன்னு அர்த்தம். என் பிள்ளை காலையில எழுந்துருதான், அல்லது நான் மாலையில வர்றேன், அல்லது அவனை பார்க்கல, அவன் பள்ளிக்கூடம் போறான் அல்லது டியூஷன் போறான், ஏதோ ஒண்ணு செய்யறான், அவனை பார்த்த உடனே நான் என்ன கேட்பேன்? வயிறு பசிக்குதாப்பா, சாப்பிட்டியாமா கேட்பனா இல்லையா? இதே மாதிரி ஃபர்ல் என்ன? நான் தொழ வேண்டும் என்பது எனக்கு கட்டாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வயது ஆகிவிட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்க, அடிச்சிடாதீங்க. பிள்ளைங்களை என்ன செய்யணும்? 7 வயசு ஆயிருச்சா தொழுன்னு சொல்ல ஆரம்பிங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 10 வயசு வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கணும். 10 வயசு ஆயிருச்சா அவன் மீது தொழுகை கடமையாகிறது. அப்ப கம்பு எடுக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 10 வயசு பிள்ளைங்க நம்ம வீட்டுல யாராவது தொழாம இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது என்ன? கம்பை எடுங்க, அவனுக்கு அடிங்க, அவனுக்கு உணர்த்துங்க, அன்போடு கலந்து அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? நமக்கு இருக்கிற எல்லா கோபத்தையும் கொண்டு போய் அவன் மேல காட்டக்கூடாது. அன்பு கலந்த ஒரு அடி. அது எப்படி இருக்கும்? அவன் பார்க்கும் போதே தெரியும், பாப்பா நான் தொழணுங்கிறதுக்கு தான் அடிக்கிறாரு, இல்லைன்னா என்னை அடிக்க மாட்டாரு. நான் தொழணுங்கிறதுக்கு தான் எங்க அம்மா அடிக்கிறாங்க, இல்லைன்னா என்னை அடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். தொழுகை கட்டாய கடமை. நீ முஸ்லிம், உனக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொழுகை தான். அவன் தொழ மாட்டான். முஸ்லிம் அல்லாதவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டான்? தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். நான் முஸ்லிம், நான் தொழுவேன், அல்லாஹுவை நினைவு கூறுவேன், என்னை படைத்தவனை நினைவு கூறுவேன், எனக்கு உணவு தந்தவன், உடை தந்தவன், என்னை நடமாட வைத்தவன், பேச வைத்தவன், எனக்கு பெற்றோர்களை தந்தவன், எனக்கு உடன் பிறந்த சகோதரர்களை தந்தவன், நண்பர்களை தந்தவன், அவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். அப்படிங்கிற அந்த முடிவை அந்த பிள்ளைகளை எடுக்க வைக்கணும். அது அன்பா இருக்கணும், அன்போடு கலந்த கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதை நாம அந்த பிள்ளைகளுக்கு செய்து காட்ட வேண்டும், செய்ய வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும். ஆக அன்பான சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் இது நடத்தப்படுது, ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்யப்படுது? நடத்தப்படுகிறது. இதை முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு இந்த மதரசா ஒரு காரணமாக இருக்கிறது. நீ முதல்ல அந்த பிரார்த்தனையில் என்ன செய்யணும்? அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். என் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசா மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். அதனுடைய ஆசிரியர்களுக்காக பிரார்த்திக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளோடு சேர்ந்து பழகக்கூடிய நண்பர்களுக்காக, எல்லாருக்காக என்ன செய்யணும்? பிரார்த்திக்கணும். இங்க பேசின எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ஒவ்வொரு உரையுமே கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு அழகா பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல். பேச்சில எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலுமே உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கை. அவங்க ஒரு பேச்சு போட்டியில பேசுற மாதிரி பேசினாலும் உள்ளத்துல என்ன செய்யும்? அந்த கல்வி ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்ப நாம முடிவு செய்யணும், என்னுடைய பிள்ளைகள் மதரசாவோடு சார்ந்து இருக்கணும். நம்ம பிள்ளைங்க இந்த மதரசால படிக்கல, சும்மா சம்மர்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து என்ன செய்யணும்? பிள்ளைகளை பள்ளிவாசலோடு மதரசாவோடு இணைக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தணும். அதிலும் குறிப்பாக ஒரு தகவலை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இல்ல, சில பள்ளிவாசல்கள்ல பிள்ளைகள் தொழக்கூடிய அந்த சூழல் எல்லாம் இல்லாமல் இருக்குது. சின்ன பிள்ளைங்க தானே, தொலை போனா அங்க சேட்டை பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அப்ப அதெல்லாம் மாற்றப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பள்ளிவாசலை நோக்கி வரணும். அப்பதான் அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல விதைக்கப்படும். அல்லாஹுடைய பயம் எப்ப வரும்? என் பிள்ளை பள்ளிவாசல்லையே வளர்ந்து வந்தால் மட்டும்தான் வரும். நாம எங்க வளர்ந்து வரணும்? பள்ளிவாசல்ல வளர்ந்து வரணும். வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலை நோக்கி அனுப்ப வேண்டிய கடமை யாருக்குரியது? வீட்டில் உள்ள பெண் மக்களுக்குரியது. உங்களுக்கு கடமை கிடையாது பள்ளிவாசலுக்கு வர்றது, விருப்பத்திற்குட்பட்டது. ஆனா ஆண்களுக்கு விருப்பத்திற்குட்பட்டது அல்ல, அது கடமை. பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக போக வேண்டும்.
ஏதோ ஒரு சில விதிவிலக்குகளை தவிர்த்து மற்ற நேரங்களில் பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முறையை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய சகோதரர்களுக்கும் இதிலே பாடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. தொடர்ந்து இந்த மார்க்க பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை, அதிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹுவை சார்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.